everyone. Welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட coding skills and soft skills நீங்க improve பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Entri Elevate Tamil channelக்கு subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. இந்த வீக் நம்ம JavaScriptல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம while loop, do while loop இத பத்தின டிஃபரன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்கு. சோ இந்த லூப் எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களும் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு தகுந்த நேரத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ ஃபார் லூப் வந்து ரிப்பீட்டேட்டிவா ஒரு டாஸ்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். சோ என்னோட ஸ்டார்டிங் கண்டிஷன் இது, என்னோட எண்டிங் கண்டிஷன் இது. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கு நடுவுல எத்தனை டைம் இந்த டாஸ்க் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கறத நம்ம ஃபார் லூப்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ நம்ம எவ்ரி டைம் வந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம இப்ப வந்து ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்க போறோம். நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு அப்படிங்கும் போது அதுல நமக்கு சில கீ அண்ட் பேர் வேல்யூஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா லெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டா நான் எடுத்திருக்கேன். இதுல நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் இருக்கும், சேலரி இருக்கும், அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்கும். சோ இதை அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். சோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம லாட் ஆஃப் கீ அண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். சோ இதுல இருக்கக்கூடிய அத்தனை கீ வேல்யூஸையும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபாரின் லூப் வந்து தேவைப்படும். சோ இன் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த கோடிங்கை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போற ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இன் லூப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். சோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டோ லெட்டோ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள நீங்க எத்தனை வேல்யூஸ் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் வந்து எஃப் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். சோ எஃப் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஏஜ், சோ ஏஜ் வந்து நான் 25 அப்படிங்கறது மென்ஷன் பண்றேன். தென் சேலரி அப்படிங்கிறது 25,000 அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். சோ இதுல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க டெக்ஸ்ட் எல்லாமே எப்பவுமே டினோட் பண்ணும்போது கொட்டேஷன் மார்க்ல நம்ம வந்து டினோட் பண்ணணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம 3 கீ வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிளை எம்டியா வந்து சேவ் பண்ண போறோம். நான் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து நான் சேவ் பண்ண போறேன். சோ ஜஸ்ட் வந்து லெட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க்குள்ள எம்டி ஸ்பேஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல ஏன் வந்து நம்ம எம்டி ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கீழே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல நம்ம நார்மலா என்ன பண்ணிருந்தோம், சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட். இந்த பார்ட் எதுவுமே இல்ல. சோ டைரக்டா நான் வந்து எக்ஸ்னு ஒரு வேரியபிள்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கீ வேல்யூஸையும் வந்து கெட் பண்ண போறேன். சோ ஒன் பை ஒன் எனக்கு பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக எக்ஸ் இன் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கீயோட வேல்யூஸ், இதுல எஃப் நேம் அப்படிங்கிறது கீ அண்ட் ராம் அப்படிங்கிறது வேல்யூ. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறது கீ வேல்யூ, 25 அப்படிங்கிறது வேல்யூ. சோ இந்த கீ வச்சு, அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணிருக்கிறது கீ வேல்யூ. இந்த கீ வேல்யூவை வச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ராம்க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு பக்கத்துலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி அலோகேட் ஆகுறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா? சோ அதுக்காக நம்ம இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து நான் பிளஸ் ஈக்குவல் சிம்பல் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதோட அர்த்தம் என்னன்னா சோ டெக்ஸ்டோட வேல்யூவோட இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த வேல்யூ வந்து கன்கேடினேட் ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ராம் அப்படிங்கிறது கன்கேடினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்,
again வந்து இந்த 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து concatenate ஆகும். சோ இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா இது லாஸ்டா வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேல்யூஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கறத நான் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல இப்ப எஃப் நேம்க்கு அடுத்தபடியா நான் இந்த இடத்துல வந்து லாஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஆட் பண்ண போறேன். சோ லாஸ்ட் நேம் வந்து நான் சரண் அப்படின்னு கொடுக்குறேன். சோ நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ராம் சரண் 25,20,000 அப்படிங்கிற இந்த பார்ட் வந்து ஒர்க் ஆகுது. சோ இந்த யூசேஜ்க்காக தான் நீங்க ஃபார் இன் லூப் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா while loop அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த while loopமே வந்து எந்த தியரிய ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா for loopோட தியரியை தான் ஃபாலோ பண்ணுது. சோ நம்ம செட் ஆஃப் ஒரு கோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ண போறோம். என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் இந்த லூப் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா ஒரு பர்டிகுலர் டாஸ்க செஞ்சுட்டே இருக்க போது. for loopல எப்படி நம்ம வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டார்டிங் கண்டிஷன். சோ அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். சோ அதை தான் இந்த சின்டாக்ஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. while loop ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம இனிஷியலைசேஷனை ஃபினிஷ் பண்ணிடுவோம். while loopக்கு உள்ளர வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து எண்டிங் கண்டிஷன் என்ன, சோ 10ஆம் நம்பர் வர வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் எனக்கு லூப் வந்து ரிப்பீட்டேட்டிவா ஒரு பர்டிகுலர் டாஸ்க செய்யணும் அப்படிங்கறத இந்த while loop கண்டிஷனுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ண போறோம். உள்ள வந்து அதுல என்ன டாஸ்க் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட் வந்து மென்ஷன் ஆக போகுது. சோ ஃபார் லூப்ல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம while loopல தனித்தனியா வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஃபைனலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா do while loop பத்தி பார்க்க போறோம். சோ do while loop வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து exit control loop. ஏன்னா while வந்து entry and control loop மாதிரி do while வந்து பாத்தீங்கன்னா exit control loop அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். சோ கண்டிஷன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லூப்ல இருக்கக்கூடிய டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். சோ இதுதான் நீங்க while loopல பார்த்தது. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கால்ட் do while. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோட் எக்ஸிக்யூட் ஆயிரும். சோ இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். ஃபைனலா அதோட அவுட்புட் பிரிண்ட் பண்ற இடத்துல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும்தான் லூப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல அப்படின்னா லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லலாம். சோ do while and while loop இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இத ரிலேட் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கிளியரா நமக்கு புரியும். while loop பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். சோ இந்த டாஸ்க்கு நான் 10 தடவை console.log கொடுக்க வேண்டாம். என்னோட ஸ்டார்டிங் கண்டிஷனான i is equal to 1 அப்படிங்கறத நம்ம while loop ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். எண்டிங் கண்டிஷனான 10 அப்படிங்கறத நம்ம கண்டிஷன்ஸ்குள்ள கொடுத்துட்டோம். சோ நம்பர்ஸ் வர்றது எல்லாமே 10 விட கம்மியா இருக்கும். சோ 10 தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ நான் console.logல வந்து பாத்தீங்கன்னா i வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருக்கேன். தென் எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம i++ கொடுத்திருக்கோம். இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வந்து வரும். சோ இந்த கண்டிஷன் இனிஷியலைசேஷன் அண்ட் இந்த பார்ட் வந்து கண்டிஷன் அண்ட் இந்த பார்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். சோ சேம் ப்ரோக்ராம் தான். இப்போ ஐக்கு பதிலா நான் k அப்படிங்கறத எடுத்திருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா again நான் வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ சூஸ் பண்ணிருக்கேன். do அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸ்குள்ள நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். இந்த while loop கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப் do while முடியிற இடத்துல இந்த கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இங்க இனிஷியலைசேஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபைனல் பார்ட்ல கண்டிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்கிரிமெண்ட் அதுக்கு முன்னாடியே இருக்கு. சோ ஒரே ஒரு இடம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இங்க வந்து ஆர்டர் வந்து இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்கிரிமெண்ட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த பார்ட் மட்டும் மாறி இருக்கு. சோ இத நான் இப்ப வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு 1 to 10 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். சோ இத நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்றோம். சோ எனக்கு எக்ஸாக்ட்டா ஓகே k வேல்யூவை பிரிண்ட் பண்ணனும். சோ இப்ப நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 1 to 10 அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. சோ இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ்ல வேணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். சோ ஸ்டார்டிங் நம்பர் வந்து 10, எண்டிங் நம்பர் வந்து நமக்கு 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன் ஆபரேட்டரை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி k++ அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா 10ல இருந்து 1 வரைக்கும் நமக்கு ரிவர்ஸ்ல வந்து லூப் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப while loopக்கும் do whileக்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.
இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப்புக்கும் அப்புறம் while and do whileக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்லாம் என்ன, ஸோ எந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து while and do while வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நாளைக்கு எபிசோட்ல அடுத்த பேசிக் கான்செப்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல என்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சரை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஆல். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா, ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா, இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் with 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.